அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா ரஜினியோட நடிச்சிருக்கவே மாட்டேன். வருத்தப்படுறா குஷ்பு. நடிகை குஷ்பு பல வருஷங்களா முன்னணி ஹீரோயினாவும், இப்போ கேரக்டர் ரோல்லயும் நடிச்சிட்டு வராங்க. தயாரிப்பாளரா தன்னோட கணவர் சுந்தர் சி கூட இணைஞ்சு அடுத்தடுத்த படங்கள தயாரிச்சுட்டு வரக்கூடிய குஷ்பு, அரசியல்லயும் கவனம் செலுத்திட்டு வராங்க. இந்த நிலையில ரஜினிகாந்தோட அண்ணாத்த படம் பத்தி கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி பேசியிருக்காங்க குஷ்பு. அந்த படத்துல நான் நடிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்தோட கதையை இயக்குனர் தங்கள்கிட்ட வேற மாதிரி சொன்னதாவும், படத்துல ரஜினிக்கு ஹீரோயின் முதல்ல இல்ல அப்படின்னும் குஷ்பு சொல்லியிருக்காங்க. முதல்ல அண்ணாத்தை படத்தோட கதைய எங்கள்கிட்ட இயக்குனர் சொல்லும்போது, நானும் மீனாவும் மட்டும் தான் படத்துல லீட் கேரக்டர்ல இருந்ததாவும், ரஜினிக்கு ஜோடி கிடையாது அப்படிங்கிறதுக்காக தான் கதை சொல்லப்பட்டதாவும் குஷ்பு சொன்னாங்க. ஆனா தானும் மீனாவும் படத்தோட ஷூட்டிங்ல இணைஞ்சு நடிச்சதுக்கு பின்னாடி, ரஜினிக்கு நயன்தாரா ஹீரோயினா வந்தாங்க அப்படின்னும் குஷ்பு சொல்லியிருக்காங்க. தானும் மீனாவும் மட்டும் ரஜினி கூட அலப்பறை செய்ய போறதாவும், தொடர்ந்து அவர் தன்னோட தங்கைய தேடிக்கிட்டும் மும்பை போகும்போது தாங்களும் போறதா இருந்ததாவும் கதை சொன்னதாவும் குஷ்பு சொல்லியிருக்காங்க. ஆனா கதைக்களம் மாறுனதால நாங்க இடைவேளை வரைக்கும் மட்டுமே படத்துல வந்ததாவும், இந்த கேரக்டர் எதுக்காக அப்படிங்கிறது மாதிரியான கேள்விகள் எழுந்ததாவும் குஷ்பு வருத்தம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரஜினிகாந்த், கீர்த்தி சுரேஷ், குஷ்பு, மீனா, நயன்தாரா அப்படின்னு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளங்கள வச்சு அண்ணாத்த படத்தை இயக்கியிருந்தார் இயக்குனர் சிவா. இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆன நிலையில படம் கலவையான விமர்சனங்கள பெற்றது. இந்த நிலையில குஷ்புவும் இந்த படம் பத்தி இப்படி பேசியிருக்காங்க.